இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழையுடன் மணிக்கு 8 முதல் 24 கிலோமீட்டர் வரை காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை எதிர்பார்க்கப்படுவதால் நிலவும் வானிலையில் நீர்ப்பாசனம், களையெடுத்தல், மருந்து தெளித்தல் போன்ற பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை ஒத்திவைக்கவும். மேற்கு மலைத்தொடர் அடிவாரங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மேலும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம். மத்திய கால வயதுடைய நெல் ரகங்களான சம்பா நெல்லை எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நாற்றாங்காலில் விதைக்கவும். நெல் விதைப்பு செய்துள்ள வயல்களில் இரவில் நீர் தேக்கி காலையில் வடிப்பதனால் மழையினால் ஏற்படும் பாதிப்பை தவிர்க்கலாம். நெல் வயல்களில் போதுமான மழை பெறப்பட்டவுடன் மத்திய கால வயதுடைய நெல் ரகங்களை நேரடி விதைப்பு செய்யவும். சிறு தானியங்கள் மற்றும் நிலக்கடலை அறுவடையினை மழை எதிர்பார்க்கப்படுவதால் ஒத்திவைக்கவும். ஏற்கனவே அறுவடை செய்த தானியங்களை மழையில் நனையாமல் பாதுகாக்கவும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மழையும் சுழற்காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள கரும்பிற்கு தோகை விரித்து விட்டம் கொடுக்கவும். மழையில்லா நாட்களில் இடைக்கணு துளைப்பானை மேலாண்மை செய்ய ஒரு ஏக்கருக்கு ட்ரைகோடர்மா கைலோனஸ் 2.5 cc 6 முறை விடவும். மானாவாரி மற்றும் இரவையில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பருத்தி மற்றும் தக்காளிக்கு மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்தவும். பருத்தியில் செடிகளில் அதிகமான தழை வளர்ச்சியை தடுத்து பூக்களை அதிகப்படுத்த 15வது இடைக்கணுவுக்கு மேல் உள்ள பகுதியை கிள்ளிவிடவும். மேலும் பூ உதிர்வதை தவிர்க்க நாப்தலின் அசிட்டிக் அமிலம் 40 மில்லிகிராமை 1 லிட்டர் தண்ணீரில் கரைத்து நடவு செய்த 60 முதல் 90வது நாளில் தெளிக்கவும். பருத்தியில் வாடல் நோயினை மேலாண்மை செய்ய ட்ரைகோடர்மா விரிடி 2.5 கிலோ மற்றும் 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து மண் அணைக்கும் போது வேர் பகுதியில் இடவும். இரவை மரவள்ளிக்கிழங்கு நடவு செய்வதற்கு இதுவே உகந்த தருணமாகும். நடவு செய்யும் மரவள்ளிக்கிழங்கின் கரணைகள் 15 சென்டிமீட்டர் நீளமும் 8 முதல் 10 கணுக்கள் உள்ளனவாகவும் மேலும் தண்டின் நடுப்பகுதியில் வெட்டப்பட்டவையாகவும் இருக்க வேண்டும். கரணைகளை நடவு செய்வதற்கு முன்பு 1 கிராம் கார்பன்டசி மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து 15 நிமிடம் ஊற வைக்கவும். காலையிலும் மாலையிலும் காற்றின் ஈரப்பதம் அதிக அளவில் காணப்படுவதால் திராட்சையில் அடிச்சாம்பல் நோய் வர வாய்ப்புள்ளது. ஆகவே 1% போர்டா கலவையை தெளிக்கவும். அல்லது அசாக்சிட்ரோபின் 23% SC 500 மில்லி என்ற அளவில் மழையில்லா நேரங்களில் தெளிக்கவும். 10 நாட்கள் இடைவெளி விட்டு மறுபடியும் ஒரு முறை தெளிக்கவும். கோழி மற்றும் மாட்டு தீவனங்களில் மழை மற்றும் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் பூஞ்சான நச்சு பாதிக்கப்படாமல் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்ய வேண்டும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் வானிலையினை பயன்படுத்தி நெல் பயிரிட வயல்களை உழவு செய்து தயார் செய்யவும். நெல் நடவு செய்ய நிலத்தை தயார் செய்யும் போது ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் இடவும். நடவு செய்யும் விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 200 கிலோ ஜிப்சம், 10 கிலோ ஜிங்க் சல்பேட், 15 கிலோ யூரியா, 40 கிலோ DAP மற்றும் 10 கிலோ பொட்டாஷ் ஆகிய உரங்களை அடியுரமாக இட வேண்டும். மழைக்காலம் நூற்புழு தாக்குதலுக்கு உகந்தது என்பதால் நெல் நடவிற்கு முன் ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு பூச்சி மற்றும் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். தற்போது நிலவும் வானிலையால் நெல் பயிரில் கரு நாவாய் பூச்சி தாக்கம் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு அசிபேட் 75 SP 40 கிராம் அல்லது தயாமீதாக்செம் 25 WG 40 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தவும். தற்போது நிலவும் வானிலையால் நெல் பயிரில் தண்டு துளைப்பான் தாக்கம் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு குளோரோன்டனிலிப்ரோல் 18.5% SC 600 மில்லி அல்லது குளோர் பைரிபாஸ் 20 EC 500 மில்லி என்ற அளவில் பயன்படுத்தவும். காற்றின் வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸுக்கு மேல் அதிகரிக்கும் போது கறவை மாடுகளின் தண்ணீர் குடிக்கும் அளவு அதிகமாவதோடு உலர் பொருள் உட்கொள்ளும் அளவு குறையும். இதனால் பால் உற்பத்தி குறைய தொடங்கும். எனவே பசுந்தீவனத்துடன் புரதச்சத்துள்ள பசுந்தீவனங்களை கொடுக்க வேண்டும். தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பாசனம் செய்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மானாவாரி மற்றும் பாசன பயிர்களில் காற்றின் வேகம் காரணமாக நோய் வர வாய்ப்புள்ளதால் மருந்து தெளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தற்போது நிலவும் வானிலை காரணமாக நெல்லில் இலை சுருட்டை ஏற்படுவதற்கு சாதகமாக உள்ளது. எனவே விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு அசாடிராக்டின் 0.03% 1000 மில்லி அல்லது குளோரோன்டனிலிப்ரோல் 18.5% SC 150 கிராம் அல்லது தயாமீதாக்செம்
25% WG 100 கிராம் என்ற விகிதத்தில் உள்ளூர் வானிலைக்கேற்ப தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. உளுந்தில் பூக்கும் பருவம் மழையை பயன்படுத்தி உரமிடவும். விவசாயிகள் மழையை பயன்படுத்தி இயந்திரம் மூலம் களை எடுக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். தெற்கு மண்டலம் 2ற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. அதிக மழை காரணமாக நெல் பயிர் மூழ்குவதற்கும் புகையான் தாக்குதல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. எனவே முறையான வடிகால் வசதியினை ஏற்படுத்த வேண்டும். விதைத்தல், உரமிடுதல், பூச்சி மருந்து தெளித்தல் போன்ற பணிகளை ஒத்திவைக்கவும். ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் முறையான வடிகால் வசதியினை ஏற்படுத்த வேண்டும். காய்ந்த சருகுகளை அப்புறப்படுத்தவும். 5 மாத வயதுடைய வாழை மரங்களுக்கும் தார்விட்ட மரங்களுக்கும் முட்டு கொடுக்கவும். கனமழை மற்றும் காற்று காரணமாக கொடி வகை பயிர்களில் பந்தல், கம்பி மற்றும் கால்கள் முறிந்துவிட வாய்ப்புள்ளது. பந்தல்களில் துருப்பிடித்து பழுதடைந்துள்ள கம்பிகள் மற்றும் தூண்களை கண்டறிந்து சரி செய்யவும். போதுமான முட்டுக்களை கொடுக்கவும். அடுத்த சில நாட்களுக்கு மழை எதிர்பார்க்கப்படுவதால் மானாவாரி மற்றும் இரவையில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பருத்திக்கு தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். உரம் வைத்தல், பூச்சி மருந்து தெளித்தல் போன்ற பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை தள்ளி வைக்கவும். பசு கன்றுகளுக்கு மாதம் ஒரு முறை என முறையாக குடற்புழு நீக்க மருந்தை அளித்தல் வேண்டும். அவ்வப்போது சாணத்தை கண்காணித்து அருகிலுள்ள கால்நடை மருத்துவரின் ஆலோசனை பெற்று உரிய குடற்புழு நீக்க மருந்து அளிப்பதால் குடற்புழுக்கள் நீக்கப்படுவதோடு கன்று உட்கொள்ளும் தீவனம் முழுமையாக உட்கிரகிக்கப்பட்டு கன்றின் துரித வளர்ச்சி, விரைவில் பருவமடைதல் மற்றும் உடல் எடை பெருக்கம் ஆகியவற்றிற்கு பெரிதும் உதவுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்வரெல்லம் 4 கிராம் அல்லது பேசில்லஸ் சப்டிலிஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். பூண்டு பயிரில் ஃபுசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் கார்பன்டசிம் 1 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் கால்நடைகளை பாதுகாக்கவும். வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கொய்யாவில் தற்போது நிலவி வரும் தட்பவெட்ப சூழ்நிலையின் காரணமாக தேயிலை கொசுவின் தாக்குதல் தென்படுகிறது. இதன் முக்கிய அறிகுறிகளானது இலை மற்றும் பூங்கொத்துக்களில் நுனி குருத்துக்கள் வாடி பூச்சி சாறு உறிஞ்சிய இடங்களில் ஈரமான பழுப்பு நிற கசிவு தெரியும் மற்றும் காய்களில் சொறி சொறியாக கருமை நிற புள்ளிகள் காணப்படும். எனவே இதனை கட்டுப்படுத்த ஆரம்ப நிலையில் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவிலும், பாதிப்பு அதிகரிக்கும் பட்சத்தில் டைமித்தோயேட் என்ற பூச்சிக்கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி என்ற அளவில் தெளிக்கலாம். மிளகு சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் கொடியின் வளர்ச்சி அதிகரித்து அதிகமான பூங்கொத்து வருவதற்கு கொடி ஒன்றிற்கு 50 கிராம் அசோஸ்பைரில்லம் மற்றும் 50 கிராம் பாஸ்போபாக்டீரியா மற்றும் 50 கிராம் வேர் உட்பூசணம் அல்லது 20 கிராம் அர்க்கா கூட்டு நுண்ணூட்ட கலவையை செடியிலிருந்து 1 அடி தள்ளி வைப்பது அவசியமாகும். தற்போது பெய்துள்ள மழையை பயன்படுத்தி அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய பாசிப்பயிறு ரகம் கோ 8 அல்லது வம்பன் 4 மற்றும் உளுந்து ரகம் வம்பன் 8 மற்றும் வம்பன் 11 விதைப்பு மேற்கொள்ளலாம். மேலும் விதைக்கும் தருணத்தில் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் பேசில்லஸ் சப்டிலிஸ் என்ற உயிர் பூஞ்சான கொல்லியுடன் விதை நேர்த்தி செய்து விதைத்தால் இளம் பருவத்தில் வரும் வேர் அழுகல் நோயை கட்டுப்படுத்தலாம். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெற்பயிரில் இலைமடக்கு புழுவின் தாக்கம் தென்படுகின்றது. இதனால் இலைகள் நீள வாக்கில் மடிக்கப்பட்டிருக்கும். புழுக்கள் இலைகளின் பச்சை நிற திசுக்களை துரண்டுவதால் இலைகள் வெண்மையாக மாறி காய்ந்துவிடும். தீவிர தாக்குதலின் போது முழு நெல் வயலும் வெண்மையான நிறத்தில் காய்ந்தது போல காட்சியளிக்கும். இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ஃபைப்ரினில் 80% WG 20 முதல் 25 கிராம் அல்லது வேப்பங்கொட்டை சாறு 5% அல்லது வேப்பெண்ணெய் 0.03% என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் வானிலை காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகல் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும்.
இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். நிலக்கடலையில் காய்களின் உருவாக்கத்தை அதிகரிக்கவும் நெற்று நிரப்பவும் விதைத்த 40 முதல் 75 நாட்களில் ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். நிலக்கடலை பயிரை முன்பருவ இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோயினை மேலாண்மை செய்ய ஒரு ஏக்கருக்கு குளோரோதலோனில் 400 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். தென்னையில் சிவப்பு கூன்வண்டின் தாக்கத்தை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டை தூளையும் மணலையும் 1:2 என்ற விகிதத்தில் கலந்து மரம் ஒன்றிற்கு 180 கிராம் வீதம் நடுக்குருத்தின் 3 மட்டை இடுக்குகளில் வைக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல் மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும். தென்னை மரங்களை சுற்றி 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்ட பாத்திகளில் குவிவட்ட பகுதி மேல் நோக்கியவாறு தென்னை தொண்டுகளை அல்லது தென்னை நார்க்கழிவுகளை பரப்பி மண்ணின் நீர்வளத்தை பாதுகாக்கலாம். மிளகில் தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். வாடல் நோயினை மேலாண்மை செய்ய ஒரு ஏக்கருக்கு ட்ரைகோடர்மா விரிடி 2.5 கிராம் மற்றும் 250 கிலோ தொழு உரத்துடன் கலந்து செடியின் வேர் பகுதியில் இடவும்.